வார்த்தையை கேட்கலாம். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 11வது அதிகாரம், மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய இருதயங்களில், நம்முடைய மனதில் எப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம், அது நம்மளை எப்படியெல்லாம் அழுத்துகிறது அப்படின்றதெல்லாம் நாம் நல்லா அறிந்து வைத்திருக்கிறத விட நம்முடைய இயேசு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அவர் அந்த பாரத்தையும் கஷ்டத்தையும் அவர் பார்க்கிறாரு, அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சத்தியமே உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு பலத்தையும் தருகிறது. ஏன்னா என்னை பற்றி ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாரே, என் லெவலுக்கு இறங்கி என்னுடைய வலியையும், என்னுடைய சின்ன சின்ன வலியையும், வேதனையும், கஷ்டத்தையும், வருத்தத்தையும், நான் சுமந்துட்டுருக்கிற அந்த பாரத்தையும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதன் மத்தியில் அவர் இளைப்பாறுதல் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் கொடுக்குது. நான் சொல்கிறேன், அவர் உங்களை குறித்து மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, இனிமேல் வரப்போகிற உங்களுடைய சந்ததியை குறித்தெல்லாம் அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த எதிர்காலத்தை குறித்தும், அதை குறித்து நீங்கள் வச்சுருக்கிற உங்களுக்கு இருக்கிற கவலை, பயம், அதெல்லாம் குறித்தும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பலவீனத்தோடு போராடிட்டு இருக்கிறீங்க, அதுவும் அவருக்கு நல்லா தெரியும். அதன் மத்தியில் நீங்கள் அதை எப்படி உணர்றீங்க? இல்லை மற்றவர்களால் பொருளாதாரத்தினாலோ மற்ற ஏதோ ஒரு காரியத்தினாலோ ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்படுவீர்கள் என்றால் அதனால் வருகிற பாரம், அதுவும் அவருக்கு நல்லா தெரியும். அதை அவர் நன்றாக உணர்கிறார். அதனால தான் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, வருத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த நாட்களில் மத பாரம் மக்களுக்கு ரொம்ப பெரிதாக இருந்தது. அந்த மத பாரத்தின் பின்னணியிலே அதை எழுதுகிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மதம், பிரமாணம், இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பாரமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையை அழுத்தினது. அது அவங்க பொருளாதாரத்தை சுரண்டுனுச்சு. பொருளாதாரத்தை சுரண்டும் போது பாருங்கள், குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள் வரும். குடும்பம் அது பெரிய பாரம் ஆயிடுச்சு. இந்த மத பாரத்தினாலே வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் அதிகமாக உழைக்கணுமே, அதை கட்டணுமே, இதை கட்டணுமே, இந்த பாவம் பண்ண அதுக்கு வரி செலுத்தணுமே, பலி செலுத்தணுமே, இதுக்கு இதை கேட்குறாங்களா, அதுக்கு அதை கேட்குறாங்களான்றதுலேயே இவங்க வாழ்க்கையே பாரம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் வந்து தான் அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறார் இயேசு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஒடுக்கப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பாருங்கள், அந்த சினாரியோ, அந்த சீன் இன்றைக்கும் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தில் இல்லை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாரங்களை தான் மக்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மத பாரம் இருக்கிறது. வேலையில் பெரிய பிரச்சனைகள், பாரங்கள் இருக்கிறது. அதனால் குடும்பத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுது. இதெல்லாம் சேர்த்து நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் பெரிய அளவில் பாரமாக போட்டு அழுத்துது. பாருங்கள், பல்வேறு சிக்கல்கள், நெருக்கடிகள், இதெல்லாம் நம்மளை சேர்த்து ரொம்ப என்ன செய்யுது, அழுத்துது. ஆனால் இதன் மத்தியில் இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படி விரும்புகிறார். அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி என்ன பண்ணணும்? ஒன்று தான் பண்ணணும். அடுத்த வசனம் அதை சொல்லுகிறது பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எப்படிங்க இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வது? நீங்கள் தரன்ட்டீங்க. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமாம், என்னிடத்துல வாங்க, நான் மனத்தாழ்மையும் சாந்தமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது என்ன உண்டாகும்? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் அந்த என்ன செய்யணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்றார். வாழ்க்கையை, பாரத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். என் கூடயே வந்துடுங்க, என் நுகத்தை ஏற்றுக்குவாங்க, என் கூடயே வாங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சரிங்க, உங்கள் நுகத்தை ஏற்றுக்கொள்ள சொல்கிறீங்க, அது எப்படி இருக்கும்? என் நுகம் மெதுவாயும்
என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஈஸியான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் பாருங்கள். கிறிஸ்துவை நாம் அனுபவிக்கிறதே நம்முடைய வாழ்க்கையை ஈஸியாக்கிறது. ஆதாமுக்குள்ளேருந்து பிறந்து ஆதாமினுடைய எல்லா காரியத்தையும் அனுபவிக்கிறது நம்முடைய வாழ்க்கையை கஷ்டமாக்கினது. நான் சொல்லுகிறேன், 2ஆம் ஆதாமாகி கிறிஸ்துவை நாம் அனுபவிப்பது நம்முடைய வாழ்க்கையை ஈஸியாக்குது. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் பாருங்கள், நான் சபையினுடைய பெயரே ஆரம்பிக்க போகிற சபையினுடைய பெயரை இப்படி வச்சேன், என்ஜாயிங் கிரைஸ்ட் லைஃப் சர்ச். சுருக்கமாக ஈஸி லைஃப் சர்ச். கிறிஸ்துவனுடைய ஜீவனை நீங்கள் அனுபவிச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கை ஈஸியாயிடும். பிரச்சனையே வராதுன்னு இல்லை, கவலைகள் பாரங்கள் உங்களை தாக்காதுன்னு சொல்லலை, இந்த உலகத்தில் எந்த உபத்திரமும் இல்லாமல் நல்லா இருவீங்க அப்படி சொல்லலை. ஆனால் அதன் மத்தியில் உங்கள் வாழ்க்கையை ஈஸி ஆக்குறதுக்கு கிறிஸ்துவின் ஜீவனை அனுபவித்தால் போதும். அதை தான் இங்கே அவர் சொல்கிறாரு, ஏன் நுகத்தை ஏற்றுக்கோங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஈஸியாயிடும், லகுவாய் மாறிவிடும், லேசானதாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இயேசுவோடு ஒரே நுகத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. என் நுகத்தை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அதில் அவரோடு இணைக்கப்படுறது அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் டிராக்டரை வச்சு தான். பொதுவாக இன்றைக்கி காளமாடை வச்சு உள்றதெல்லாம் பார்க்குறதே அபூர்வன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் காலகட்டத்தில். ஆனால் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில், ஒரு வேளை நீங்களும் பார்த்துருப்பீங்க, எப்படி மாடெல்லாம் வச்சு உழுவாங்கன்னு தெரியும் இல்லையா. இப்போ புதுசாக ஒரு மாடை ட்ரெயின் பண்ணணுன்னா ஏற்கனவே நல்லா ட்ரெயின்டாக, நல்லா வெல் ட்ரெயின்டாக இருக்கிற நல்ல பயிற்சி பெற்ற ஒரு மாட்டோட என்ன செய்வாங்க, அந்த நுகத்தில் இணைப்பாங்க. இப்போ இந்த நல்ல பயிற்சி பெற்ற நல்ல ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கிற மாடு என்ன பண்ணும், இதுக்கு எல்லா இதுவும் தெரியும் பாருங்கள், எப்படி போகணும், என்ன செய்யணும், எங்கே திரும்பணும், எங்கே வரணும், எல்லாம் நல்லா தெரியும். அப்போ அந்த மாட்டோட இந்த ஒரு புது மாட்டை என்ன செய்வாங்க, இணைப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லும்போது சிலர் இந்த உதாரணத்தை பெருசாக படிச்சு அப்போ நம்மளும் ஒரு மாடு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அப்படி எடுத்துக்கூடாது, உதாரணத்தை மட்டும்தான் எடுக்கணும். இந்த உதாரணத்தின் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம், அதில் இருக்கிற சத்தியம் என்னன்றதை மட்டும்தான் எடுக்கணும் பாருங்கள். உதாரணத்தை பெருசாக பிடிச்சிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பயிற்சி பெற்ற மாடோடு இந்த புதிய மாட்டை என்ன செய்வார்கள், இணைப்பார்கள். அந்த மாடு பயிற்சி பெற்ற மாடு லெஃப்ட்டில் போனால் நம்ம இந்த புதிய மாடு என்ன செய்யும், லெஃப்ட்டில் போகும். அது மட்டும் இல்லை, அந்த நுகத்தில் இருக்கிற அதிகமான பாரத்தை அந்த அந்த நிலத்தை உழும்போது அந்த இழுக்கப்படுகிற அதனால் உண்டாகிற பாரத்தை, இது எல்லாத்தையும் எது பார்த்துக்கும், இந்த பயிற்சி பெற்ற அந்த நல்ல மாடு என்ன செய்யும், அந்த கலப்பையினுடைய பாரத்தை எல்லாத்தையும் அந்த பயிற்சி பெற்ற மாடு தன்னுடைய முதுகில் தன்னுடைய தோளில் என்ன செய்யும், கழுத்தில் ஏற்றுக்கொள்ளும் பாருங்கள். அதே போல தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள், கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாது என்று ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்லவே முடியாது அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவர் கடவுள் அப்படின்னு சொல்லிட முடியாது. பாருங்கள், மனிதனாய் பூமியில் நாம் வாழ்கிற இதே பொல்லாத பூமியில் வாழ்ந்துருக்கிறாரு. இந்த பொல்லாத பூமியில் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குதும், எவ்வளோ தொல்லையாக இருக்கும், எவ்வளோ பாரமாக இருக்கும். பாரம் எப்படி அழுத்தும், இந்த மத பாரம் எப்படி அழுத்தும், வேலையில் பாரம் எப்படி அழுத்தும் நல்லா தெரியும் அவருக்கு. குடும்ப பாரம் எப்படிப்பட்டது, குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து பார்க்குறது எப்படிப்பட்டது. ஏன்னா மூத்த பையனும் குடும்பத்தில் பிறந்தா இருப்பாருங்க, அதனால வர்ற பாரம் எப்படின்னு தெரியும். அவங்க அப்பா இறந்துட்டாரு, அப்போ இவர் தான் தலைமை பொறுப்பு எடுக்கணும், அது எவ்வளோ கஷ்டம் நல்லா தெரியும் அவருக்கு. எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு வீட்டில் இருக்கிற மளிகை சாமான் பார்க்குறது, இல்லை அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது, தம்பி தங்கச்சிங்களை பார்க்குறது, அம்மாவை பார்த்துக்கிறது, எல்லா கஷ்டமும் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லவே முடியாதுங்க, ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. அப்போ அந்த பாரத்தை எல்லாம் ஏற்கனவே நல்லா அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. இதன் மத்தியில் அவர் என்ன செய்கிறார், ஏன் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். இயேசுவினுடைய அந்த வழிநடத்துதலை பின்பற்றி அப்படியே அவர் கூடயே இணைஞ்சி, அவர் லெஃப்டில் போனால் லெஃப்டில், ரைட்டில் போனால் ரைட்லன்னு அவர் வழிநடத்துதலுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ இயேசுவை அப்படி பின்பற்றி போகிறதுன்றது உண்மையிலே சொல்கிறேன் கண்டிப்பாக கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா அவர் ஒருபோதும் எந்த ஒரு பாரமான உங்களை கஷ்டப்படுத்தி ஒடுக்கிற எந்த காரியத்தையும் உங்கள் மேலே அவர் சுமத்துறதே இல்லை. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி நம்ம மேலே எதையாவது ஒன்று சுமத்துறது இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், 30ஆவது வசனத்தில் வாசிச்சோம் இல்லையா, என்னுடைய நுகம் லகுவானது, என்னுடைய சுமை லேசானது, ரொம்ப லகுவாக இருக்குன்றாரு. அதனால் நீங்கள் அவரோட அந்த நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் போது என்ன ஆகுது, அவரோடு ஒன்றாக எசஞ்சி அப்படியே அவர் கூட என்ன செய்யணும், செல்லணும். அப்படி செல்லும் போது என்ன ஆகுது,
கடினமாக உங்களை ரொம்ப பாரப்படுத்துகிற, உங்களை தொல்லை பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, ரொம்ப லேசாக மாறிடுது. அப்படியே அவர் கூடயே இருந்து அப்படி என்ன செய்கிறீங்க, போவீங்க. அது மட்டும் இல்லை, அவர் கூட அப்படி போகும்போது நமக்கு ஏற்றதாய் நம்மை போட்டு ரொம்ப நெருக்கிற எந்த காரியமும் கர்த்தரிடத்துலேருந்து வர்றதில்லை. அப்படி நம்மளை பாரப்படுத்தக்கூடிய காரியத்தை எல்லாம் அவர் கொடுக்கறது இல்லைன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். நிறைய பேர் இந்த இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு, அனுமதிக்கிறாருன்ற ரீதியில் போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், சில காரியங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிகளை, சூழ்நிலைகளை எல்லாத்தையும் நம்ம சந்திக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு அப்படின்ற மனநிலையில் இருந்தோன்னா பெரிய தப்பு. பாருங்கள், அது அதன் மத்தியில் கர்த்தர் கூடவனா இருக்கிறாரே தவிர அதை நம்ம சமாளிக்க உதவி செய்கிறாரு. ஆனால் இந்த பொல்லாத உலகத்தில் அவர் நமக்கு எந்த பொல்லாத காரியத்தையும் கொடுக்கறதில்லை. ஏனென்றால் அவர் பொல்லாதவர் அல்ல, அவர் மிகவும் நல்லவர். அவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்போ அவரோடு இசைந்து நம்ம செல்லும்போது என்ன ஆகுது, முதல்ல இந்த பொல்லாத இந்த பாரமான கவலைகள், தேவையில்லாத காரியங்களெல்லாம் அவர் கொடுக்கறது இல்லைன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். அவரோடு இசைந்து அப்படின்னு நம்ம செல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் ஒரு சரியான ஒரு ஒழுங்குக்குள்ளே வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் சரியில்லைங்க, இதெல்லாம் இப்படி இருக்குதுங்க, இதெல்லாம் ஒழுங்காக இல்லை, இதெல்லாம் நான் விரும்புகிற மாதிரி இல்லை, இது நல்லா இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், எல்லாமே ஒழுங்காகும். என்னிடத்தில் ஆண்டவர் சொன்னது அதுதான். நான் சொல்கிறத மட்டும் செய். நீ ஏதாவது தவறுறியா, ஏதாவது கீழே விழுறியா, அதை பெருசாக பார்க்காத. நான் என்ன சொல்கிறேன்றதை கவனி. நான் உன்னை ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரேன். பாருங்கள், நம்மை கரை, திரை முதலானவைகள் எல்லாம் நீங்கள் சுத்திகரித்து ஒரு மகிமையான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்துகிற வரைக்கும் அவர் ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், தம்முடைய வசனத்தை கொடுத்துருக்கிறார். அதை வைத்து நம்மளை கழுவி கொண்டே வருகிறார், நம்மளை தாங்கி கொண்டே வருகிறார், தேற்றி கொண்டே வருகிறார். தேற்றரவாளனை கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை கொண்டு நம்மளை தேற்றுகிறார். அப்போ இதை நம்ம புரிந்து கொண்டு அவரோடு எசைஞ்சு போகும்போது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு அவர்கிட்டருந்து எந்த பொல்லாதும் வர்றதில்லைன்னு புரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை பொல்லாத காரியங்கள்லாம் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து டிப்ரெஷன் ஆகி கவலைப்பட்டு கலங்கி பயந்து தவிக்காமல் என்ன பண்ணுவோம், கவலை பாரம்லாம் எதுவுமே அழுத்தாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை லகுவாக லேசாக உணர்வோம். ஏன்னா அவர் கூட வர்றார. அந்த மாடு கூட, புதிய மாடு கூட பழைய காளை மாடு போகிற மாதிரி அப்படியே கூடயே போகும்போது இந்த புதுசாக ஜாயின் பண்ணுற மாடுக்கு பெருசாக ரொம்ப வலி இருக்காது, அப்படியே கூடயே போகுது. ஆனால் 2 மாடை சேர்ந்து போகும் பாருங்கள். அப்போ தான் வேலை இன்னும் சும்மா ஈஸியாக நடக்கும், சுலபமாக நடக்கும். இந்த மாடும் பயிற்சி பெறணும் இல்லையா? அதே போல் தான் நாம் அவர் கூடயே போகும்போது நமக்கு எல்லாம் ஈஸியாகுது. ஆனால் அதே நேரத்தில் நாம் அந்த புதிய மாடு என்ன பண்ணுது, அங்கே அது எப்படி உள்றாங்க அப்படின்றத கற்றுக்கொள்ளுது கொஞ்சம் கொஞ்சமாக. நாமும் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை பல சூழ்நிலைகள் மத்தியில் போகும்போது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்வோம். எதுக்கு கற்றுக்கொள்வோம்? மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியா. அப்போ மாதிரி நம்ம அவரிடத்துலேருந்து பெறுகிற இளைப்பாறுதல் நம்மளோட நின்றதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி நம்மளோட எல்லாம் நிற்க போகிறதில்ல. பாருங்கள், அது அப்படி விரிவாகுது. அவருடைய சமாதானத்தின் பெருக்கத்துக்கு முடிவில்லை என்று வாசிக்கிறோம். அப்போ அவர் நம்மை ஆளும்போது, நாம் அவர் கூட இசைந்து போகும்போது நம்மளுடைய பாரம் அப்படியே லகுவாகுது, நாம் இளைப்பாறுதலை பெறுகிறோம். அதோடு இல்லை, நம்ம வாழ்க்கையின் காரியங்களை புரிந்து கொள்கிறோம். நம்மளை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற காரியத்தை எல்லாம், பாரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. நம்மளை ரொம்ப அழுத்தி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, பார்த்து கொள்கிறாரு. அதன் மூலமாக என்ன ஆகுது, நாம் ரொம்ப லகுவாக இந்த காரியத்தெல்லாம் ஈஸியாக கற்றுக்கொள்கிறோம், ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட பாரத்தில் நெருக்கி தவிச்சு என்ன செய்கிறதுனே தெரிலங்க, என்னடா இது வாழ்க்கைன்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் மூலமாக அந்த இயேசுவினுடைய சமாதானம் அவர்களுக்குள்ளும் செல்லுது. பாருங்கள் எப்படி நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார் அவரோடு இசைந்து செல்லும்போது. அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி பாரத்தில் அழுத்தப்பட்டு வீழ்ந்து போகணும்படி பிசாசு ஒரு பக்கம் பெருசாக போராடிட்டு இருக்கிறான், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், அதன் மத்தியில் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். அவர் கூட போய் ஒட்டிக்கோங்க, அவர் நுகத்தை ஏற்றுக்கோங்க. சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, அவர் கூட ஒட்டினா லேசாயிரும் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வாழும்போது கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் சொல்கிறேங்க, ப்ராக்டிக்கலாக வாழும்போது தான் அவர் கூட ஜாயின்ட் ஆகிக்கணும், அவர் கூட பேசணும். வேலை செய்யும்போது, குடும்பத்தில் சிக்கல்கள் வரும்போது. அன்றைக்கி ஒரு நபர் இடத்துல பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள், ரொம்ப நெருக்கடியாக சிக்கல் குழப்பம் அப்படியே போயிட்டுருக்கு.
என்ன முடிவு பண்ணாங்களாம், இனிமேல் சர்ச்சுக்கே போகக்கூடாது, எல்லாம் ஆண்டவர் சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் சர்ச்சு பக்கம் போவேன், எட்டி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்களாம். நான் தான் சொன்னேன் அந்த நபரிடத்தில், சர்ச்சுக்கு போனால் தான் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஆலோசனை கிடைக்கும். வார்த்தையை வைத்து அவர் என்ன செய்கிறார், சரி செய்கிறார். இங்கே உட்காந்துட்டு இருந்தால் இன்னும் இந்த பிரச்சனையை பற்றியே பெருசாக பார்ப்பீங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை என்ன செய்யாது, கிடைக்காது. நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், யாருக்கிட்டையும் போக மாட்டேன், சர்ச்சுக்கும் போக மாட்டேன், அப்படியே இருந்துக்கிறேன், நான் ஏசப்பாவை பார்த்து ஏதாவது சரி பண்ணி கொடுக்கட்டும், இல்லை நான் இப்படி எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி அவர் சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு என் பாட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்படி இருந்தால் எல்லாம் சரியாயிடாது. எப்போ சரியாகும், அவர் கூட போய் கனெக்ட் ஆகணும், அவருடைய வார்த்தையோடு இணைய வேண்டும். வார்த்தையை வைத்து ஆவியானவர் நமக்குள்ள வல்லமையான வேலையை செய்கிறார். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது, நமக்கு வாழ்க்கை லேசாகுது. நம்முடைய நுகத்தை, நம்முடைய பாரத்தை அவர் லகுவானதாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், இயேசுவோடு அப்படி இணைந்து போகிற அந்த வாழ்க்கை, எசைந்து போகிற வாழ்க்கை, நம்மளே சுயமாக போகும்போது கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த புதுசாக இருக்கிற மாட்டை சிங்கிள் நுகத்தில் கட்டி போட்டிங்க அப்படின்னா அதால் ஒன்றுமே பண்ண முடியாது, இழுக்கிறதே கஷ்டமாயிரும் அதுக்கு. ஆனால் அந்த டபுள் நுகத்தில் இன்னொரு மாடு கூட இணைச்சி விடும்போது அது ரொம்ப லேசாக கூட போயிட்டு எல்லாத்தையும் ஈஸியாக போகுது, கற்றுக்குது. அடுத்தால தனியாக விட்டால் கூட அதால் பண்ண முடியும். அந்த மாதிரி நாம் இயேசுவோடு இணையும் போது, இயேசுவோடு இணைந்தே ஒவ்வொரு நாளையும் வாழணும் பாருங்கள். இன்னும் எளிமையாக சொல்கிறேன், நாம் ஆதாமுக்குள்ளேருந்து பிறந்து வந்தோம் இல்லையா, ஆதாமினுடைய சுபாவம், ஆதாமினுடைய தன்மை, ஆதாமினுடைய குணம், ஆதாம் கொண்டு வந்த அந்த பாவ சுபாவம், சாபம் எல்லாம் கூட நம்ம கூடயே ஒட்டிகிட்டே வருது. அது நம்மளை பாதிக்குது, கஷ்டப்படுத்துது, வேதனைப்படுத்துது, எல்லாம் பண்ணுது இல்லையா. அது தன்னால் வேலை செய்யுது, மரணத்துக்கு எதுவாக அப்படியே கொண்டு போகுது இல்லையா. நான் சொல்கிறேன், அப்போ கிறிஸ்து நமக்குள்ள, ரெண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து இப்போ நமக்குள்ள ஜீவனாக வந்திருக்கிறார். அப்போ அவருடைய அந்த ஜீவனோடு நம்ம போகும்போது பாருங்கள், அந்த ஜீவன் மரணத்தை, சாபத்தை ஜெயித்து எழுந்த ஜீவன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எப்படி வாழ்க்கை லகுவாகும்னு சொல்கிறேன். ஈஸியாக லகுவாகலாங்க. நம்மளுடைய பாரம், கஷ்டம் எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்திருக்கிறாரு சிலுவையில். ஆதாமின் மூலமாக வந்த பாவம், அதனால் உண்டான சாபம், அதனால் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற பல்வேறு விதமான பாரங்கள், கவலைகள், பொல்லாத உலகத்தில் இருக்கிற பல சிக்கல்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். மரணத்தையும் ஜெயித்து எழுந்திருக்கிறார். பிசாசினுடைய எல்லா வல்லமையும் உரிந்து விட்டார். அப்போ இன்றைக்கி நம்மளால் அது முடியுமா? கண்டிப்பாக. கிறிஸ்துவின் ஜீவன் இப்போ நமக்குள்ளே வந்ததுனால அந்த ஜீவன் பாவத்தை, மரணத்தை, பிசாசை எல்லாத்தையும் ஜெயித்து எழுந்திருக்கிறது. இப்போ அந்த ஜீவனோடையே நம்ம போகும்போது என்ன ஆகுது, கண்டிப்பாக வாழ்க்கை ஈஸியாக தான் ஆகுன்றேன். நான் பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை, ஆனால் அதன் மத்தியில் ஏற்கனவே ஒருத்தர் ஜெயித்து எழுந்திருக்கிறாரே. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, ஈஸியாகுது. அதனால தான் அவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்க, தைரியமாக இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நீயும் உலகத்தை ஜெயிக்க முடியும். யோவான் அதை தெளிவாக அப்புறம் எழுதுகிறாரு. அதே யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் நிருபத்தில் எழுதுகிறாரு, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எவ்வளோ தெளிவாக எழுதுகிறார் பாருங்க. அப்போ அப்படி பொல்லாத உலகத்தில், இக்கட்டான உலகத்தில் வாழ்கிறோம். கண்டிப்பாக நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். என்னங்க பண்ணணும், அவரோடு கூட இணைஞ்சிக்கணும், அவருடைய வழி நடத்துதல் அப்படியே பின்பற்றி செல்லணும், அவரோட எசைந்து அப்படியே வாழணும். நான் சொல்லுகிறேன், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ சொல்லுங்கள், நம்முடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் மாறுமா? வாழ்க்கை லேசானதாக மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக வாழ்க்கை லேசானதாக மாறும். நீங்கள் நெருக்கடியில் போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப நெருக்கிற மாதிரி வரும் பாருங்கள். அதன் மத்தியில் அவரோட எசைந்து கொள்ளும்போது, அவருடைய நுகத்தில் போய் ஜாயிண்ட் ஆகிக்கும் போது என்ன ஆகுது, ஈஸியாக மாறிடுது. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் ஞானத்தை கொடுக்குறாரு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கே என்ன பண்ணணும், என்ன பேசணும், எப்படி செய்யணும், எல்லாத்துக்கும் அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். அப்படி அவரோடு இணைக்கப்படும் போது பாருங்க, முதல்ல பிரச்சனை அவர்கிட்டருந்து வர்றதில்லைன்றதில் ஒரு தெளிவு நமக்கு புரிந்து கொள்ளுதல் கிடைக்குது, இளைப்பாறுதல் கிடைக்குது. அது எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாழ்க்கையை லேசாக மாறுது. அந்த நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும், நுகம் மெதுவாயும் மாறிடுது. ரொம்ப லேசானதாக வாழ்க்கை
மாறிடுது. நிச்சயமாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணி ஜெயித்து முன்னேறி போவீங்க. வேறு யாராவது அந்த மாதிரி சூழ்நிலையில் செல்லும்போது அவங்களுக்கும் நீங்கள் உதவியாக மாறிடுறீங்க பாருங்கள். அப்போ அவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னாரு. அவர்கிட்ட போனோம், வந்துட்டோம் இல்லையா? எல்லோரும் அவர் இடத்துல வந்திருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு இசைந்து போகணும், அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக இளைப்பாறுதல் அனுபவிக்க முடியும். வாழ்க்கை லேசானதாக முன்னேறி செல்ல முடியும். நிச்சயமாக நீங்கள் எல்லாத்தையும் ஜெயித்து முன்னேறுவீங்க. அவர் சொல்கிற மாதிரியே சொல்லுவீங்க, நான் திடன் கொண்டு உலகத்தை ஜெயித்தேன். இயேசு ஜெயித்தன்றார், நானும் ஜெயித்தேன் நீங்கள் சொல்ல முடியும். நாம் ஜெயிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, வருத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் உம்மிடத்தில் வரட்டும். உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரை நீர்தான் உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சூழல்கள், பிரச்சனைகள், சவால்கள், ஆண்டவரே எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாத சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய இளைப்பாறுதலினால் நிரப்புவீராக. உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. உம்மோடு இசைந்து கொள்ளட்டும். உம்மோடு இணைந்து வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை எல்லாரும் கையாளட்டும். கர்த்தாவே, நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை. நீர் உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உம்மோடு இசைந்து செல்லும்போது அது லேசானதாக லகுவானதாக மாறுகிறதே. ஆண்டவரே, லகுவான வாழ்க்கை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். கர்த்தாவே, ஈஸியாக இருக்கட்டும் வாழ்க்கை. நீங்கள் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தை தொடர்ந்து நினைப்பூட்டுவீராக. இந்த சத்தியத்தை வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க உதவி செய்வீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உலகத்தை, பிரச்சனைகளை, சவால்களை ஜெயித்தவர்களாய் முன்னேறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் வாழ்க்கை லகுவானதாக மாறும். காட் பிளஸ் யூ. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.